ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 days வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 18 இன்னைக்கு நல்லா ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வாங்க, சில டவுட்ஸ் வந்துருக்குது, அதெல்லாம் பார்த்துடலாம். இங்கிட்ட எங்கள் பசங்க நல்லா விளாண்டுட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மைக் மாட்டியிருக்கேன், இருந்தாலும் சம்டைம் லைட் நாய்ஸ் கேட்கும். வேற என்ன பண்ணுறதுங்க, சின்ன பசங்க. சத்து மாவு கஞ்சி ரெசிபி போடுங்கன்னு சொன்னீங்க. அதாவது இந்த கருப்பு உளுந்த கஞ்சி இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நார்மலாக பண்ணுறாங்க இல்லையா, கேழ்வரகு, கம்பு, கருப்புளுந்து எல்லாம் சேர்த்து பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க. ஸோ அதை தான் சொல்கிறேன், சரிங்களா. எனக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்ததுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் நான் அண்டு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், சரிங்களா. டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா 2 days நல்லா மழை வந்து வருதுங்க. கிளைமேட் அப்படியே வந்து ரொம்ப சில்லுன்னு ஆக்கி விட்டுருச்சு, கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி தான் இருக்குது கிளைமேட் இங்கே. உங்களுக்கு அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா வெயில் போட்டு தாக்குதா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அதான், எப்போக்கா ஊருக்கு வரீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க. சீக்கிரமாக வரும், கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்போ போயிட்டு ஊருக்கு போனேன் அப்படின்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஊரில் உள்ள விலாக்ஸ் எல்லாம் போடுறேன், சரிங்களா. சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் கன்ஃபார்ம் இல்லைங்க, நான் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். எப்போவுமே எனர்ஜியாக இருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. நான் எப்படின்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருக்கிற ஆள் தான். சம்டைம் அதாவது மந்த்லி ஒன்ஸ் நானும் வந்து பிரேக் ஆவேன். நம்மளும் மனுஷங்க தானே, எல்லாம் ஃபீலிங்ஸு, ஒரு எமோஷன்ஸ், அதாவது ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஆக தான் செய்யும். ஸோ அதனால பட் எல்லா பெண்களுக்குள்ளுமே எல்லா சக்தியுமே இருக்குது. நான் எப்போவுமே அதான் சொல்லுவேன். அதை நம்ம தான் அது வந்து என்னால் இது முடியும், இது என்னால் முடியும் அப்படின்னு கொண்டு வர்றது. சில பேர் இது என்னால் முடியாது, எனக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டவுன் ஆக்கிக்கிறோமே தவிர, எல்லா பெண்களுக்குள்ளேயுமே எல்லா மனுஷர்களுமே வந்து சேம் அதே எனர்ஜி வந்து இருக்கும் கண்டிப்பாக. அதை அவங்க எப்படி கொண்டு வராங்கன்றது தான் உண்மையாகவே. ஸோ இந்த விஷயம் இன்றைக்கி நான் இதை பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் இருங்க. என்னை வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், உடும்பு பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக எனக்கு ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் இறங்குறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தில் நான் இறங்குறேன் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். அது வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க்னாலும் அது கொடுப்பேன். இல்லை அப்படின்னா இறங்கவே மாட்டேன். ஸோ இதுதான் ஒரு விஷயம், நான் எடுத்தால் பெர்ஃபெக்ஷனாக பண்ணணும், இல்லைனா பண்ணவே கூடாது. ஸோ அந்த மாதிரியான கேரக்டர் தான் நான். ஸோ அதனால தான் நான் எப்போவுமே அதுதான் சொல்கிறேன், தொடர்ந்து பண்ணுங்கள் உங்களோட முயற்சி. என்ன துறையாக இருந்தாலும் சரி, நம்மளோட உழைப்பை தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது அதில் வந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். ஆனால் அதற்கான பொறுமை தான் வேணும். அந்த பொறுமையான நாட்களில் நிறைய இரிட்டேஷன் ஆகும், எரிச்சலாக இருக்கும், என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் தளரவே கூடாதுங்க. ஸோ அதை தான் சொல்லுவேன் நான் எப்போவுமே. அந்த ஒரு சுச்சுவேஷனை தாண்டிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்காக பெரிய சக்ஸஸ் வந்து காத்துட்ருக்கும். ஸோ அதனால தான் அது வெயிட் லாஸ்லேயும் எடுத்துக்கலாம். நீங்கள் பொதுவாக லைஃப்பில் நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற நிறைய விஷயங்கள்ல அது வந்து இருக்குது. பொறுமை என்னைக்குமே உங்களை வந்து கைவிடவே விடாதுங்க. தொடர்ந்து ஒரு விஷயத்த ரிப்பீட்டடாக, இப்போ ஒரு மனிதர் கூட நீங்கள் அவங்க வந்து ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அன்பை செலுத்திட்டே இருங்க. கண்டிப்பாக அந்த கல் கரையும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் உழைப்பும். அதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 2 மடங்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் அந்த உழைப்பில் வந்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, கிவ் அப் பண்ணிடவே கூடாது. அதுதான் அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது என்னைக்குனாலும் வந்துட்டு போகுது, நம்மளோட வேலையை இன்னைக்கு நம்ம முடிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து ஒவ்வொரு நாள் பண்ணுங்க. அதில் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. எல்லாமே லைஃப்பில் எல்லாத்துலேயுமே நான் சொல்கிறேன். ஸோ அதனால் ஒரு சில விஷயங்கள் எங்கள் சித்தியெல்லாம் எனக்கு சொல்லுவாங்க, இப்போ நமக்கு யாரோ ஒருத்தவங்க தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளும் அதே தொந்தரவு அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த இடத்துல நீங்கள் விட்டு கொடுத்தோ இல்லை ஒரு பொறுமையாக இருந்து பாருங்கள், இந்த பொண்ணுக்கிட்டே போய் இதை பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களே வருத்தப்படுற அளவுக்கு ஒரு மிராக்கிள் நடக்கும். ஸோ அதுதான், சரிங்களா. எப்போவுமே அன்பை கொடுத்து பாருங்க. அது போக எப்பவுமே அடுத்தவங்கள்ட்டேருந்து எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அதில் வந்து பல மடங்கு பெருக்காக இருக்கணும். ஸோ அது எல்லாமே நமக்கு வந்து ட்ரிபிள் மடங்காக அவங்களுக்கு திருப்ப கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து நம்ம கொடுத்துருக்கணும். ஸோ அதுதான் நான் எப்போவுமே சொல்லுவேன். அது ஒரு அஃபெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை உழைப்பாக இருக்கட்டும், எல்லாமே நான் சொல்ல வரேன். ஸோ தொடர்ந்து அதை மட்டும் பண்ணுங்க. நான் எப்போவுமே அதுதான் சொல்கிறது. ஸோ அதுதான், சரிங்களா. திணையரிசி மீன் மேக்கர் தக்காளி சாதம்
தினை அரிசி போட்டு மீன் மேக்கர் போட்டு தக்காளி சாதம் நான் செஞ்சு காமிச்சல, அதை சிஸ்டர் நிறைய தடவை சாப்பிட்றாங்க. உண்மையாகவே சூப்பராக இருக்கும். தினை அரிசி இல்லைன்னா இந்த இது இருக்குல்ல, தினை, வரகு, சாமை, எந்த அரிசினாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். பட் தக்காளி சாதம் மெத்தடில் செஞ்சு அதை சோயா சங்க்ஸை போட்டிங்கன்னா ப்ரோட்டீனும் உங்களுக்கு ஆட் ஆகிடும். ரொம்ப சூப்பர். அதுலேயே கொஞ்சம் காயை கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பீன்ஸு கேரட்லாம் கட் பண்ணி கூட போட்டு ஒரு வெஜ் பிரியாணி மாதிரி பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒன் பாட்டாக ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி சாம்பார் ரைஸும் பண்ணலாம், அதுலேயும் நிறைய காய்கள் போட்டு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்களேன். உங்களுக்கே வந்து அவ்வளோ டேஸ்டியாக சாப்பிட்டு நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது. ஸோ தொடர்ந்து பண்ணுங்கள், சரிங்களா? ரைஸ் கொஞ்சமாக சாப்பிட்டீங்களான்ட்டு நான் தான் காமிச்சிருந்தேன் வீடியோவிலே. ப்ரொமோஷன் ஷூட்டுங்க. நான் வந்து அது அப்படி தான் எடுக்கணும் அப்படிங்கும்போது அந்த 2 வாய் சோறு 2 கை நான் எடுத்து சாப்பிட்றேன் பார்த்தீங்களா, அதுதான். அது கண்டிப்பாக நான் அதை பண்ணால் தான் அந்த வீடியோவுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷனே இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டோம், ஜஸ்ட் மெயின்டெனிங்கில் தான். ஸோ அது வந்து அதுக்கு மேலே போக மாட்டேன். ஸோ அதுதான் என்னோட கட்டுப்பாடு, சரிங்களா? அது என்னோட தொழில், அது அந்த வேலையை நான் செய்யணும். ஸோ அதுக்கேற்றாப்புல நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு தூக்கமின்மை இதெல்லாம் கூட இருக்குது. நிறைய விஷயங்களில் தான் எனக்கு வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும், ஃப்ளக்சுவேஷன் ஸ்ட்ரக் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ என்னையை ஒரி பண்ணிக்காதீங்க. நான் காமிக்கிற ஃபுட்ஸ் மட்டும் பாருங்கள், சரிங்களா? ஏன்னா நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன், சரிங்களா? வெஜ் வீட் பிரெட் வச்சு ஒரு சாண்ட்விச் சாப்பிட்லாமா? கண்டிப்பாக சாப்பிட்லாம். இந்த ஸ்வீட் கார்ன்லாம் சேர்த்து ஒரு சாலட் பண்ணி நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி வீட் பிரெட்டில், அதாவது கோதுமையில் செஞ்ச பிரெட்டில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம், கண்டிப்பாக சாப்பிட்லாம். பொட்டுக்கடலை ப்ரோட்டீனான்னு கேட்டேன். ஆமாங்க, ப்ரோட்டீன். ஸோ எல்லாமே அளவாக எடுத்துக்கணும். அது அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது தான் நமக்கு கெயினுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, வெயிட்டு கூடுறதுக்கு, சரிங்களா? ஸோ அதுதான், சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்றைக்கி டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்றைக்கி நம்மளோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 60.75 வந்து இருக்குது. சூப்பருங்க. அதில் தான் இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே கிவ் அப் பண்ணக்கூடாது, நம்ம டவுனும் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நானும் ஒரு பிளாக் காஃபி தாங்க போட்டு குடிக்கிறேன் நான். ஸோ எனக்கு வந்து பிளாக் காஃபி சொல்லுவேன் இல்லையா, எனக்கு ஃபேவரட்டாகவே ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் நான் தான் குடிப்பேன் அடிக்கடி. அதுக்கப்புறமா வந்து வித்தவுட் சுகர் தாங்க, ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லிடுறேன். அப்புறமா டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு குக்கரில் வந்து சோறு தான் வச்சு விட்டேங்க. ஏன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் ஒரு 2 டேஸாக செம்ம மழையாக பெஞ்சிக்கிட்டு கிடக்குதுங்க. அதனால் சரி என்னடா அப்படி மாறி இருக்கும் இல்லையா கிளைமேட், அப்படி இருந்தாலே. ஸோ அதான். அதுக்கப்புறமா வந்து காஃபியெல்லாம் போட்டுட்டு இங்கிட்டு வந்து சத்துமாவு கஞ்சி தான் கிண்டுறேன் நான். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து பிரெட் டோஸ்ட் தான் காலைல எப்போவுமே சொல்லுவேன் இல்லையா. அப்புறம் குக்கரில் ஓப்பன் பண்ணால் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரண்டை பொடி வந்து நமக்கு ப்ரொமோஷனுக்காக வந்துருந்தது இல்லையா. ஸோ அதை தான் வந்து நல்லா கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு அந்த சாதத்தையும் போட்டு கிளறி கொடுத்துடலான்ட்டு பிரண்டை பொடி சாதம் தான் இன்றைக்கி வந்து முடிச்சாச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ரெடிமேட் மசாலா இருக்கிறதும் கொஞ்சம், அதாவது பொடியெல்லாம் இருக்கிறது ரொம்ப நல்லதாக போச்சு. ஸோ இந்த எல்லாமே டேஸ்ட்லாம் நல்லா இருக்குங்க. எனக்கு இப்போ சாப்பிடணும் போல தான் ஆசையாக இருக்குது. பட் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி. ஸோ சூப்பராக வந்து கிளறி வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் ஒன்று கட் பண்ணி வச்சு சிம்பிளாக முடிச்சு விட்டாச்சுங்க. அப்புறம் என்னோடய காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட்ஸும், அதாவது கொய்யாக்காவும் அது கூட வந்து சத்துமாவு கஞ்சி ஒரு 1/2 கப்பு அதை எடுத்திருக்கேன். அதே மாதிரி அம்மாச்சிக்கும் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்தேங்க. ஸோ அப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் நம்ம எப்பவும் போல் கழுவி போட்டுட்டு வேலையை வந்து முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ்அப் வந்து ஆகியாச்சுங்க. அகெயின் வந்து நெக்ஸ்ட் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ அது இப்போ 11 மணி போல் அம்மாச்சிக்கு எப்போவும் டீ காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா. ஸோ காஃபி போட்டு கொடுத்துடலான்ட்டு அதை தான் வந்து அவங்களுக்கும் வந்து போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நேற்று நைட்டே அம்மாச்சி வந்து கீரை வந்து ஆஞ்சு கொடுத்துட்டாங்க. அதை நம்ம இனிமேல் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். ஸோ அதுதான் பெரிய டாஸ்க்கே. இந்த கீரைலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குங்க, இதை பண்ணுறது தாங்க டாஸ்க்கே. அதுக்கப்புறமா அது இல்லாமல் ஒரு வழியாக வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேங்க. நீண்ட நேரத்துக்கு பிறகு அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே உட்காந்து கட் பண்ணுற வேலை அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. அந்த கணக்கில் கிச்சனில் நின்றுக்கிட்டே பண்ணிடணுன்ற மாதிரி தான் எனக்கு தோணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்ச கீரையை ஒரு கடாயில் சேர்த்துட்டு பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி இது பச்சை மிளகாய் இது எல்லாமே நான் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம், சரிங்களா. அந்த தண்ணி நல்லா இழுத்து வந்துடும், அவ்வளோதான்.
இது அப்படியே நம்ம வந்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது பண்ணிக்கலாம். அப்படியே லைட்டாக வந்து கடையிற மாதிரி அரைச்சிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மத்து இருந்துச்சுன்னா கடைஞ்சிக்கலாம். சரிங்களா? அப்புறம் சோயா சங்க்ஸ் எடுத்து எப்பவும் போல் சுடுதண்ணில் போட்டு எடுத்துக்கிறதுக்காக அதையும் கொஞ்சம் போட்டிருக்கேங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து நல்லா கீரையை நல்லா இது பண்ணிட்டோமோ அதை அந்த கடாயிலே சேர்த்துட்டு தேவையான உப்புலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் சூப்பராக கடையில் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்தாவே ஒரு அட்டகாசமாக இருக்குங்க. கடுகு வரமிளகா போட்டு மட்டும் தாளித்து கொட்டிட்டேன், அவ்வளோதான். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா பாலக்கீரை கடையல் ரொம்ப நல்லா அருமையாக ரெடி ஆகிடுங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு வந்து வச்சு பேக் பண்ணிட்டேங்க. துவையல் நேற்று வச்ச துவையல் அது இதுன்னு இருந்துச்சா, அம்மாச்சிக்கு இந்த சோயா சங்க்ஸ் அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் ஊறுகாய் அது இதுன்னு வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணிவிட்டு அப்புறமா நமக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டு நான் வந்து சோயா சங்க்ஸ் தான் எடுத்திருக்கேன் இல்லையா, அது நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு எடுத்துகிட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 மசாலா அதை போட்டு நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அப்படியே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் சேர்த்து தான் வந்து பண்ண போகிறேன். லைட்டாக ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணலான்ட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கம்மியாக எண்ணெய் சேர்க்குறேன்ட்டு. இதுதான் அவ்வளோ சோயா சங்க்ஸுக்குமே. அப்படியே இதை வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் பண்ணுறேன். சரிங்களா? அதை நல்லா பரப்பி விட்டுட்டு அப்புறமா இதை கோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சோயா சங்க்ஸை சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் லெமன் ஜூஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். இது அப்படியே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் போட்டே இதை அப்படியே வறுக்கிற மாதிரி பண்ணணுங்க. பாருங்களேன் இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. சரின்னு அதை சைடு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுட்டேன். உப்பு வந்து சிக்கன் 65 மசாலாவில் இருந்துச்சு, எனக்கா போடலையே நினைப்பீங்க. அதனால் தேவையான மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறமா சரி ஓட்ஸ் களி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிளாஸ் அளவு தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதில் வந்து ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டிகிட்டே இருந்தோன்னா களி மாதிரி வரும். அந்த ஓட்ஸ் களி அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த சோயா சங்க்ஸ் பண்ணது, கீரை பாலக்கீரை கடையல், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய்லாம் வச்சு சூப்பர் ஃபில்லிங்காக நான் வந்து பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சை முடிச்சிட்டேங்க. வெள்ளரிக்காய் நீங்கள் எப்போவுமே வச்சுக்கோங்க, உங்களுக்கு லோ கலோரி அண்ட் ஃபில்லிங்கும் கொடுக்கும். ஸோ அதான் எப்போவுமே சொல்கிறது. கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவனுக்கு டியூஷன் டைம் ஆகிடுச்சு, அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் நைட்டு வந்துட்டு இந்த சிக்கன் கபாப் வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்கங்க. ஸோ அதை தான் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதையே ஒரு 4-5 பீஸ் வச்சு சிக்கன் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நான் காமிச்சேன் தெரியுமா ஏற்கனவே ஒரு தடவை ஷாலோ ஃப்ரை அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். ஆயில் ஸ்ப்ரே பண்ணி எல்லா சைடும் கோட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஏன்னா அப்புறம் அவங்களுக்குலாம் எல்லாமே சாப்பாடு எல்லாமே வச்சு முடிச்சாச்சுங்க. கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு கடைசியாக வந்து தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 to 7 டின்னர் முடிச்சுடுங்க. அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா நிறைய தண்ணி மட்டும் குடிங்க, வேறு எதுவுமே சாப்பிட்றாதீங்க. ஸோ அதுதான் மெயினான டைம். இன்றைக்கி டே 1 சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், see you. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.